ஒரு 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 அப்பத்தை பிட்டு அனைவருக்கும் உணவளித்து அவர் கூறியதாவது என்ன கூறாரு? அனைவரும் இதை வாங்கி சாப்பிடுங்க, இது என் சரீரம். ஏசுநாதர் உடம்ப பிச்சு சாப்பிடுங்கன்றார். என்ன பிணத்தை திங்கிற கூட்டமா நீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இப்பொழுது பதிலை நீங்கள் பொறுமையோடு கேளுங்கள். இதில் அவருடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். முதல்ல என்ன பண்ணோம்? அந்த மாம்சத்தை புசிக்கணும். எந்த மாம்சம்? ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசிக்கணும். இந்த ஆட்டுக்கு என்ன பேருங்க? பஸ்கா ஆடு. கிறிஸ்துக்கு பவுல் கொடுக்கிற பேரு என்ன? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். அப்ப பஸ்கா ஆட்டோட மாம்சத்தை என்ன பண்ணணும்? புசிக்கணும். அதனால கிறிஸ்து என்னுடைய மாம்சத்தை நீங்க என்ன பண்ணுங்க? புசிங்கன்னு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சிருந்தா அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் புரிஞ்சிருக்காங்க இயேசு கிறிஸ்து எந்த கோணத்துல இந்த மாம்சத்தை புசின்னு சொல்றாரு. கிறிஸ்து என் மாம்சத்தை புசின்னு 2 வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அதுக்குள்ள என்ன வச்சிருக்காருன்னா இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிறார். மாம்சத்தில் புசிக்க வேண்டும் என்றால் முதல் நான் என்ன செய்யணும்? முதல் என்னை நான் எரிபலியாக கொடுக்கணும். இதுதான் அந்த பலிகள்ல வர முதல் பலி. அதாவது எரிபலினா புரியுது இல்லைங்களா? என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால், அப்போ கிறிஸ்துவை பின்பற்றி போறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். விருப்பம் இருந்துச்சுன்னா இவங்க எப்படி இருக்காங்க? அந்த பலி எப்போ செலுத்தப்படும்? டெய்லியா, வாரத்துக்கு ஒரு தடவையா, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையா? அனுதினமும். இதுக்கு பேரு தான் ஜீவ பலி. அனுதினமும் என்ன பண்ணு? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் பலி செலுத்தி. இதுதான் முதல் படி. கிறிஸ்து மாம்சத்துல என்ன இருக்கு? பிட்டு கொடுக்கிறாரு அன்பு. அதுக்கப்புறமா நமக்கு கொடுக்க போற இரக்கம், அவரோட ஐக்கியம் இருக்கு. 2வது. 3வதுனா பாவ பலி. அப்ப நம்மளுக்கு அந்த பாவ பலி ஆசாரிகள் சாப்பிடுவாங்களா? சாப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக பலியானாரா? அந்த மாம்சத்தை நம்ம புசிக்கிறோமா? இதுக்கு என்ன அர்த்தம்? அவரோட பாடுகளில் நாம் பங்காளி. 4வது குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலியோட மாம்சத்தை புசிச்சாங்களா ஆசாரியர்கள்? புசிச்சாங்க. இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியா கொடுத்தாரா? அவரோட மாம்சத்தை நாம் புசிக்கிறோமா? புசிக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன கொடுத்தாரு? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார். அதை நம்ம செய்யறோம். 5வது பஸ்கா. இதை செஞ்சா ஜீவன். இதுதான் ஃபைனலா வந்து நிற்கும். எப்படி சாப்பிடணும்? வஸ்திரம், தடி, அப்புறமா காலுக்கு பாதரட்சை, இடைக்கச்சை கட்டிக்கொண்டு புளிப்பில்லா அப்பமும் கசப்பான கீரையும் வைத்து நீ வேகமாய் புசிச்சால் எங்க போவோம்? ஜீவனுக்குள்ள போவோம். ரத்தம் எங்க பூசப்படணும்? இருதயத்தில் அவருடைய வார்த்தைகள் பூசப்பட்டு இதில் காத்துக்கொள்ளணும். அப்படியே எடுத்து பாருங்க. இப்போ கிறிஸ்து சொன்னது மேட்ச் ஆகும். என்ன சொல்றாரு? இதை புசியுங்கள், நீங்க பிழைப்பீர்கள்.